வெளிப்படையான ஆதாரங்களை வைத்து சரியான ஒரு தீர்ப்பளிப்பது, இதெல்லாம் நேர்மை கொண்டாட விஷயம் தான். இதில் நடந்து இருக்கிறோமா இல்லையா? இந்த பத்திரத்தில் அதான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த தேசத்திற்குரிய அல்லாஹ்வை நேசித்து பெற்றுத்தரக்கூடிய இந்த நேர்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அரிதாகி போன காணாமல் போன ஒரு குணமாக ஆகிவிடக் கூடாதுங்கிறது இந்த வசனத்தை சொல்றான். சிறுகளை ஊழியர்களை நேர்மையாக நடத்துவது. நேர்மையாக நடத்துறதுன்னா வந்து அதிகாரியாக இருக்கணும், அரசியல்வாதியாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம தப்பா வச்சுக்கணும். அவர்களுக்கும் உண்டு. அதையும் தாண்டி சாமானியர்கள், சாதாசீன மக்கள், அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நேர்மை இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே ஒரு கடனாக ஒரு பணக்காசிகளை வாங்கியிருக்கிறோம். சொந்த நேரத்தை சொன்னதை போல கொடுப்பதற்கு நாம் நேர்மையை காட்ட முயற்சிக்க வேண்டும். சரி, கொடுக்க முடியல, அது உண்டான தவணையை கொடையாக கேட்க வேண்டும். எல்லாம் மார்க்க விளையாட்டு. தாவரம் பயிற்சி அடுத்த வாரம் அடுத்த மாசம் அன்னைக்கு இப்படியே சொல்லி 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 போறாங்கன்னா இவரிடத்துல என்ன இல்லை, நேர்மை இல்லை. சொன்ன வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் பிறரிடத்தில் அதை கேட்டு வாங்கி இருக்க கூடாது. பத்திரிகை கிடந்தாலும் கிடந்திருக்கிறார்கள் தவிர பொய் சொல்லி அடுத்த மாசம் பெரிய அமௌண்ட் வருது, நான் ஒரு பணத்தை செட்டில் பண்ணுறது என்று சொல்வது அப்போதைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்குற மாதிரி கலைஞர் பணம் கொடுத்தவரை அனுப்பி விடுவதற்காக வேண்டி இந்த போய் செக்குகளை கொடுக்கிறது. இதன் நேர்மைக்கு மாற்றமான ஒரு குணமல்லவா? இப்படி எத்தனை காரியங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அதுவும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் நேர்மை எங்கே போச்சு? நேர்மை காணாமல் போய்விட்டால் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய பிரியம் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது வறுமையில் அவர் எப்படி ஈடுபட்டு பெற முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான தகவல்கள் பதிவு செய்கிறார். தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் எவர்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே ஒளியான ஒரு மேடையை கொடுத்து அதனை அந்த மேடையில் அவனை செய்வாங்க. எப்படி